வண்டி அப்படியே ஒரு 500 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஃபுல்லாக ஜென்ரல் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறமா வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலான்ட்டு 500 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்து பார்த்தோன்னா ராமேஸ்வரமே வந்துடுச்சு. இதுதான் புதுசாக கட்டின பிரிட்ஜு போல் இருக்கு. நம்ம ட்ரெயின்லாம் போகிறதுக்காக புது பிரிட்ஜ் ஒன்று கட்டியிருக்காங்க. அங்கே மேலே வந்து இந்தியன் ஃப்ளாக்லாம் இருக்குது. நம்ம இருக்கிறது நடுவில் இருக்கும், நம்ம மிடில் இருக்கும். அந்த பக்கமும் கடல் தான் இருக்குது, இந்த பக்கமும் கடல் தான் இருக்குது. நம்ம மிடில் ரோடு போட்டு வச்சுருக்காங்க. ரோடு ஏதோ எனக்கு தெரிஞ்சு இது சங்கர் சிமெண்ட்டில் தான் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஜென்ரல் சர்வீஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் லாங் டிரைவ் வந்தோம். வந்ததுக்கப்புறம் சரி எதுக்கும் கூலண்ட்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா கூலண்ட்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இதுதான் பாம்பன் பிரிட்ஜு. இது ஓல்டு பிரிட்ஜ் ஒன்று, அது வந்து நியூ பிரிட்ஜ் பின்னாடி இருக்கிறது. ஓல்டு பிரிட்ஜ் எப்படி ஓப்பன் ஆகும்னா கேட் மாதிரி ஓப்பன் பண்ணோம். நியூ பிரிட்ஜ் எப்படின்னா லிஃப்ட் மாதிரி மேலே போகும். ஸோ ஹைட் மொத்தமாகவே மேலே போயிடும். ஸோ இது 2 பீஸாக கேட் மாதிரி 2 பீஸாக ஓப்பன் ஆகும் லெஃப்ட் ரைட்டில். நியூ ஒன் வந்து அப்படியே லிஃப்ட் மாதிரி நம்ம எம்ஜிஎம்லலாம் பார்த்துருப்போம், அம்யூஸ்மெண்ட் பார்க்லலாம் அந்த மாதிரி மேலே அப்படியே லிஃப்ட் மாதிரி போயிடும். ஸோ கீழே போட்டெல்லாம் போய்ட்டுருக்கோம்.